கொடுத்ததை கேட்டால் அடுத்ததான் பகை. இதான் பழமொழி. போய் கதையை பார்த்துட்டு வந்துடலாம் வாங்க. ஊரில் அண்ணன் தம்பி 2 பேர் இருக்காங்க. அண்ணன் தம்பி 2 பேருமே ரொம்ப ஒற்றுமையாக இருக்கிறாங்க, ரொம்ப பாசமாக இருக்காங்க, ரொம்ப அன்பாக இருக்காங்க. அண்ணன் வந்து விவசாயி, தம்பி வந்து ஒரு பலசர கடை வச்சுட்டு வாழ்ந்துட்டு வராரு. 2 பேருக்குமே நல்ல ஒரு வாழ்க்கை அமைஞ்சிச்சு, நல்ல வாழ்க்கை துணைவிகளும் இருந்தாங்க, நல்ல வாழ்க்கை போயிட்டு இருந்துச்சு. இதை பார்த்து அவங்க அம்மாவுக்கு ரொம்ப சந்தோஷம். நம்ம 2 பிள்ளைங்களும் எவ்வளோ அன்பாக எவ்வளோ பாசமாக இருக்காங்க, இதை விட நமக்கு வேறு என்ன வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப சந்தோஷமாக வாழ்ந்துட்டு வராங்க. இப்படி நாட்கள் போகுது. அண்ணனுக்கு வந்துட்டு விவசாயி அப்படிங்கிறதுனால கொஞ்சம் தான் வருமானம் வரும். அதை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வச்சு தன்னுடைய குழந்தைங்கள படிக்க வைக்கிறதுலையே முடிஞ்சு போச்சு. சேமிப்பு அப்படிங்கிறது ஒன்று இல்லை. மகளுக்கு ஒரு நல்ல திருமண வரன் வருது. அப்போது அவங்க தம்பி அவங்க அம்மா எல்லாருக்கிட்டையும் பேசி இந்த பையன் வந்து நல்ல பையனாக இருக்கான், நம்ம பாப்பாவை கெட்டி கொடுத்தா நல்லா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் முடிவு பண்ணனால சித்தப்பா எல்லோரும் சேர்ந்து அந்த பொண்ணுக்கு ஒரு திருமண ஏற்பாடு செய்ய ஆரம்பிக்கிறாங்க. இந்த திருமண ஏற்பாடில் கொஞ்சம் பண பற்றாக்குறை வர ஆரம்பிச்சிருச்சு. இந்த பணப்பற்றாக்குறை இருக்கிறதுனால ஒவ்வொரு பக்கமாக அவங்க அண்ணன் கடன் தேடி அலைகிறாரு. ஒரு பக்கமுமே கிடைக்கவே மாட்டேங்குது. அப்போது ஒரு மன வருத்தத்தோடு எப்படிடா நம்ம பொண்ணோட திருமணத்தை நடத்த போகிறோம் அப்படின்னு சொல்லி வருத்தத்தில் அமர்ந்திருக்கிறாரு. அமர்ந்திருக்கும் போது அவங்க தம்பி வந்து வாராரு வீட்டுக்கு அண்ணனை பார்க்க. என்ன அண்ணன் ஒரு மாதிரி மனசில் கவலையோட சோகமாக இருக்கிற, பாப்பாவுக்கு வேற திருமணம் வந்து கூடி வந்திருக்கு, நீ இந்த நேரத்தில் இவ்வளோ சோர்வாக இருக்கே, உனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது அண்ணன் சொல்கிறாரு, இந்த மாதிரிக்கு பண பிரச்சனை தம்பி, ஒரு 2-3 லட்சம் கம்மியாக இருக்குது, என்ன பண்ணுறதுன்னு தெரியல அப்படின்னு சொல்கிறாரு. அப்போது தம்பி சொல்கிறாரு, என்கிட்ட தான் நல்ல வருமானம் இருக்குல்லன்னு நான் உனக்கு தந்து உதவுறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அப்போ வந்துட்டு அவங்க அண்ணி சொல்கிறாங்க, நம்ம குழந்தை தான் சொல்கிறாருல, வாங்கிக்கிடலாம், உதவி தானே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கிக்கிறாங்க. உதவி வேறு, கடன் வேறு. இப்போது அவங்க அண்ணி சொல்கிறதுனால உதவி தானே வாங்கிக்கிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தம்பி கொடுக்குற 2 லட்சத்தையும் வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு வெகு சூப்பராக நல்லா ஒரு பிரம்மாண்டமாக கல்யாணம்லாம் முடியுது. இப்படி நாட்கள் வருடங்கள்லாம் கடந்தது. ஒரு 3 வருஷத்துக்கு அப்புறம் நல்ல விவசாயத்தில் செழிப்பு, மழை நல்லா இருக்குது, பொண்ணையும் திருமணம் பண்ணி கொடுத்தாச்சு அப்படிங்கிற நல்ல ஒரு சேமிப்பு உங்கள் கையில் இருக்குது. கொஞ்சம் கொஞ்சமாக பணத்தை சேர்த்துட்டு வராரு. 2 லட்சம் அளவுக்கு சேர்க்கலனாலும் கொஞ்சம் சேர்த்துட்டாரு. சேர்த்து கொஞ்சம் சின்னதாக ஒரு வீடு கட்டலாம் அப்படின்னு அவங்க அண்ணனுக்கு ஒரு மனசில் ஒரு எண்ணம் இருக்குது. இப்படி நாட்கள் போகுது. கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறாரு. அவருக்கு தம்பிக்கு என்ன ஆச்சுன்னா, கடையில் வந்துட்டு கொஞ்சம் நஷ்டம் ஆரம்பிச்சிருச்சு. அப்படி நஷ்டம் ஆக 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 ரொம்ப வந்துட்டு கீழே அப்படியே இறங்கி போகிறாரு. நஷ்டத்தில் கடன்லையும் கொஞ்சம் அப்படியே போகிறாரு. அப்போ இவங்கள அவங்க தம்பிக்கு என்ன யோசனை வருதுன்னா, நம்ம அண்ணன் இப்போ கொஞ்சம் நல்லா இருக்கிறாரு, நம்ம அண்ணன்கிட்ட தானே கொடுத்த காசை கேட்க போகலான்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்கு தம்பி போகிறாரு. தம்பி போகும்போது வா தம்பி அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணன் வீட்டுக்குள்ளே கூப்பிட்றாங்க. கூப்பிட்டு உட்கார வச்சுட்டு தம்பி வந்து அப்படியே மெதுவாக சொல்ல ஆரம்பிக்கிறாரு, எனக்கு இந்த மாதிரி கொஞ்சம் கடன் ஆயிடுச்சுன்னா இந்த கடையில் வந்துட்டு லாபம் இல்லை, ரொம்ப கஷ்டத்தில் போயிட்டு இருக்கிறேன், உங்ககிட்ட கொடுத்து அந்த 2 லட்சத்தை திருப்பி தரியா அப்படின்னு கேட்குறாரு. அப்போ அவங்க அன்னைக்கு பயங்கர கோபம். கடனா? உதவியாக தானே கொடுத்தீங்க, உங்கள் அண்ணன் பொண்ணுக்கு நீங்கள் உதவியாக தானே கொடுத்தீங்க அப்படின்னு சொல்லவும் தம்பிக்கு ஒன்றுமே ஓடலை. அப்படியே அமைதியாக யோசிச்சுட்டு உட்காருக்காரு. இதனால 2 பேருக்கும் அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக பேச சண்டை பெருசாகிடுச்சு. சண்டை பெருசானதுனால 2 பேருக்குள்ளேயும் பிரிவுங்கிறது வந்துருச்சு. இப்படி நாட்கள் போகுது. 2 பேரும் எங்கே பார்த்தாலும் ஒரு சந்தோஷமாக பேசுகிறதில்ல. ஒரு சொந்தக்காரங்க வீட்டுக்கு விருந்துக்கு போனால் கூட அவர் தனியாகவும் இவர் தனியாகவும் இருக்கிறார். இதை பார்த்து அவங்க அம்மா மனசு ரொம்ப உடஞ்சி போச்சு. பணத்தாலும் நம்ம பசங்க பிரிஞ்சு இருக்கிறாங்களேன்னு சொல்லிட்டு 2 பசங்களே அவங்க அம்மா கூப்பிட்டு பேசுகிறாங்க, என்னப்பா பிரச்சனை அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அண்ணன் அவனுக்கு நடந்ததை சொல்கிறான், தம்பி இவனுக்கு நடந்ததை சொல்கிறான். அப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, தம்பி வந்து உதவின்னு கேட்கும்போது நீ வந்து உன்னால் முடியாதுன்னு கூட சொல்லியிருக்கலாம், ஆனால் திருப்பியே தரமாட்டேன்னு சொன்னேன் அப்படின்னு சொல்கிறாரு. இல்லைம்மா, அவன் எனக்கு கடனாக தரல, உதவியாக தானே தந்தான் அப்படின்னு சொல்கிறாரு. அப்போ அவங்க அம்மா 2 பேருக்கும் சொல்கிறாங்க, 2 பேருமே வந்துட்டு என்னோட வயிற்றில் பிறந்தவங்க, 2 பேருக்குமே ஒரு பாசம் அப்படிங்கிறது கடைசி வரைக்கும் இருக்கணும், உனக்கு ஒன்றுன்னா நீ போகணும், உனக்கு ஒன்றுன்னா நீ போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ சொல்லிக் கொடுக்கும்போது சின்ன சின்ன வயசில் அவங்களுக்குள்ளே நடந்த சின்ன சின்ன ஒரு பாச பிணைப்புகளை எல்லாத்தையும் சொல்லிக் கொடுக்கும்போது அண்ணனும் வெட்கப்பட்டு தலை குனிகிறான், தம்பியும் வெட்கப்பட்டு தலை குனிகிறான். ஆனால் வந்துட்டு அவன் அண்ணன் சொல்கிறான்,
சொல்கிறான், நீ வந்து எனக்கு உதவி செஞ்சும்போது நான் வந்து உன்னைய ரொம்ப பாசமாக நினச்சி நம்ம தம்பி உதவி பண்ணுறான்னு நினச்சி நான் உதவி ஏற்றுக்கிட்டேன். அது கடனாக நான் எடுத்துக்கவே இல்லை. அதனால உனக்கு நான் திருப்பி தரணுங்கிற மனசு எனக்கு வரவே இல்லை. என்னைய மன்னிச்சிரு. என்ன வந்துட்டு அப்படி சொல்கிறாரு. சொன்னோடனே தம்பி சொல்கிறான், இல்லைன்னு நான் உங்ககிட்ட கொடுக்கும்போது தெளிவாக சொல்லி கொடுத்துருக்குறோனும், இது கடனாக வச்சுக்கோன்னு, வட்டிலாம் நீ தர வேணாம், கடனாக வச்சுக்கோ, உனக்கு காசு இருக்கும்போது எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக தந்துருன்னு நான் அவன்கிட்ட சொல்லி கொடுத்துருக்கணும். எம்எல்ஏயும் தப்பு இருக்குது அப்படின்னு சொல்லி 2 பேரும் நம்ம உட்கார்ந்து பேசும்போது அவங்களுடைய தவறுகளை உணர்றதுக்கு ஒரு வாய்ப்பு கிடச்சிச்சு. இப்போ அவங்க அம்மா சொல்கிறாங்க, எப்போவுமே நமக்கு பிரச்சனையை உட்காந்து பேசினா கண்டிப்பாக சரி பண்ணலாம். கொடுத்ததை திருப்பி கேட்டோம் அப்படின்னா நம்ம வேண்டாதவங்களாக தான் ஆகுவோம். ஆனால் நம்ம தெளிவாக சொல்லி கொடுத்துருந்தோம் அப்படின்னா திருப்பி கொடுக்குறதுக்கு உனக்கும் வாய்ப்பு கிடச்சிருக்கும். இந்த சண்டையும் பிரிவும் வந்திருக்காது அப்படின்னு சொல்லி அவங்க அம்மா எடுத்து சொல்கிறாங்க. அன்னையிலேருந்து அண்ணனும் தம்பியும் ஒற்றுமையாக வாழ பழகிக்கிட்டாங்க. அண்ணனும் அவன் கொடுத்த காசை கொஞ்சம் கொஞ்சமாக திருப்பி கொடுக்க போனான். இதுதான் இந்த பழமொழிக்கான கதை. இந்த மாதிரி பழமொழிக்கான கதைகளை பார்க்க மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து ஒரு பழமொழியோட ஒரு கதையில் பார்க்கலாம்.